கோவை மத்திய சிறையில் மூலிகை தோட்டம் முயல் விற்பனை துவக்கம். கோவை மத்திய சிறையில் முயல் விற்பனை மற்றும் மூலிகை தோட்டத்தை சிறைத்துறை டிஐஜி சண்முக சுந்தரம் இன்று துவக்கி வைத்தார். கோவை காட்டூர் பகுதியில் மத்திய சிறை வளாகம் உள்ளது. இந்த சிறை வளாகத்தில் 1/2 ஏக்கர் பரப்பளவிற்கு மூலிகை தோட்டம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கற்றாழை உள்ளிட்ட 40 வகையான மூலிகைகளை இந்த 1/2 ஏக்கர் பரப்பளவில் கைதிகள் பராமரித்து வளர்க்க உள்ளனர். இதன் மூலம் மருந்துகள் தயாரிக்கப்படும் என்று சிறைத்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் சிறையில் வளர்க்கப்படும் முயல்கள் விற்பனை இன்று துவங்கப்பட்டுள்ளது. அதன்படி 2 முயல் ரூபாய் 500க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் காடை முட்டையும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறைத்துறை நிர்வாகத்தின் இந்த முயற்சி பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. துறை இயக்குனர் மற்றும் தலைமை இயக்குனர் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அவர்களின் ஆணைக்கிணங்க ஒவ்வொரு மத்திய சிறையிலும் மூலிகை பண்ணை தற்போது ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. அதற்காக தற்போது இப்போது மாதிரியாக இந்த இடத்துல இப்போ ஒரு 40 வெரைட்டி இப்போ நட்டு வச்சுருக்கோம். இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இதை அப்படியேவும் ஃபர்தராக டெவலப் பண்ணி இதிலிருந்து வர்ற இந்த மூலிகைகளை நம்மளோட அரசு மூலிகை பண்ணைக்கு நம்ம கொடுத்து அதிலிருந்து மருந்து தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. அது நம்ம அதிகபட்சமாக உற்பத்தி பண்ணுறப்போ அடுத்த கட்டத்துக்கு போகாது. இப்போ இந்த இதில் இப்போ சிறைவாசிகள் இப்போ தற்போது ஒரு 4 சிறைவாசிகள் இப்பொழுது வேலை பார்க்க போகிறாங்க. இது கூடுதலாக நம்ம அதிகபட்சமாக மிச்சம் இருக்கிற காலி நிலங்கள்லாம் நம்ம சிகிச்சைக்கு தேவையான மூலிகை செடிகளை நல்லதாக திட்டம் வச்சுருக்குறோம். அப்போ இது செமி ஓப்பன் ஏர் ஜெயில் அந்த திட்டத்தின் கீழே சிறை சந்தை நம்ம ஃப்ரீடம் பஜார் மூலமாக விற்பனை செய்கிறதுக்காக திட்டம் இருக்குது. அது அடுத்த கட்டங்களில் வர்றப்போ இது மிகவும் அதிகபட்சமாக செயல்படுத்தப்படும். இப்போ தற்பொழுது இப்போ ஒரு 1/2 ஏக்கரில் இப்போ நம்ம மாதிரியாக போடுறோம். இப்போ இதில் எப்படி வருது, என்னென்ன இதெல்லாம் வருது, நம்ம ஏற்கனவே மண் பரிசோதனைலாம் பண்ணியிருக்கோம். அதில் இருந்தாலும் என்னென்ன செடிகள் நல்லா வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மிச்சம் இருக்கிற ஏரியாவில் இப்போ நம்ம மட்டும் இங்கே ஒரு 10 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இங்கே சென்ட்ரல் ஜெயில் பக்கத்தில் அதில் மேக்ஸிமம் முடிஞ்சால் எல்லாத்துலேயுமே 10 ஏக்கர்லேயுமே போடுற மாதிரி திட்டம் வச்சுருக்கோம். வேலை செய்வாங்க. அவன் மூலமாக அவங்களுக்கு வேலையும் அவங்களுக்கான சம்பளமும் உரிய நேரத்தில் கிடைக்கும். கொரோனா எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு? கொரோனா தடுப்பு பணி இப்போ சிறைவாசிகளுக்கு நம்ம வெளியில் இருக்கிறத காட்டிலும் நம்ம சிறையில் மிகவும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரோம். ஏன்னா சிறை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. அங்கே இருக்கிற யாரும் தேவையில்லாமல் வெளியில் வர்றதில்லை. இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ரெகுலராக நம்ம அரசு சொல்லி இருக்கிற மாதிரி அந்த அவங்களுக்கு சாப்பாடு போடுற நேரம், மிச்சம் குளிக்கிற நேரம் இதெல்லாம் சமூக இடைவெளியோட தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்கான திட்டம் தீட்டி அதை செயல்படுத்திட்டு வர்றோம். கூடுதலாக அப்போ அவங்களுக்கு அனைவரும் சிறைக்குள்ள வர அனைவருக்குமே நம்ம முகக்கவசம் கொடுத்துருக்கோம். எப்பொழுதும் அவங்க முகக்கவசம் போட்டுருக்கிற மாதிரி அதுமாதிரி சிறைக்குள்ளே வர்ற எல்லா பணியாளர்கள் எல்லாரையுமே முதல் கட்டமாக அவங்களை அவங்களுடைய வெப்பநிலையை பரிசோதித்து அதற்கு பிறகு சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே விடுறோம். அதே மாதிரி இப்போ விடுப்பில் லீவில் எல்லாம் போயிட்டு வர்ற சிறைவாசிகளாக இருக்கட்டும், இல்லை கோர்ட்டு போயிட்டு வர்றவங்கள ஜெயிலுக்குள்ளே சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள விடாமல் தனியாக நம்ம வெளியில் ஒரு பிளாக் வச்சுருக்கிறோம். அது குவாரண்டைன் பிளாக்னு அங்கே வச்சு அவங்கள பரிசோதனை பண்ணி அவருக்கு சரியான பின்னாடி அந்த குவாரண்டைன் பீரியட் 14 நாள் இல்லை 20 நாள் டாக்டர் எப்படி சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி வச்ச பின்னாடி தான் உள்ளே நம்ம அலோவ் பண்ணுறோம். அது இல்லாமல் ரெகுலர் கால இடைவெளியில் நம்ம கபசுர குடிநீர் கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்மகிட்ட இங்கே முருங்கை சூப்பு, அந்த மாதிரி எலுமிச்சை சூப்பு, அமுக்கரா சூர்ணம், அதே மாதிரி மிச்ச நம்ம சத்து மாத்திரைகள் இதெல்லாம் கால இடைவெளியில் எல்லா சிறைவாசிகளுக்கும் கொடுத்துட்டு வர்றோம். முக்கியமாக அவங்கள எப்பயும் கை கழுவிட்டு சுத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம எப்பொழுதுமே வச்சுருக்கிறோம். இப்போ அவங்க வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 தடவை அவங்க கை கழுவினா தான் நம்ம ஒவ்வொரு நேரம் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி, சாப்பாடு போட்ட பின்னாடி அதெல்லாம் அவங்கள கை கழுவுறதை கண்டிப்பாக வச்சுருக்கோம். இப்போ திறந்தவெளி சிறைச்சாலை நமக்கு சிங்காநல்லூரில் இருக்குது. அங்கே மொத்தம் 100 சிறைவாசிகள் வச்சா வரைக்கும் அடைக்கலாம். இப்போ 35 இருக்காங்க. 35 சிறைவாசிகள் இப்போ இருக்காங்க. இன்னும் ஒரு 10 சிறைவாசிகளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அவங்கள அனுப்புறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ விவசாய பணிகள் தான் செஞ்சுட்ருக்காங்க. விவசாயம், ஆடு மேய்க்கிறது. இப்போ அங்கேயும் இதே மாதிரி மூலிகை பண்ண வைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறோம். அதுவும் கூடிய விரைவில் செயல்படுத்தும். சார், இந்த மூலிகை பண்ணை மூலமாக வர்ற இந்த இதை வச்சு என்ன சார் பண்ண போகிறீங்க? மூலிகை பண்ணை போட்டு ஆமாம், இதை வச்சு
இதுல இருந்து வரக்கூடிய மூலிகைகளை வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி அந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் அந்த மூலிகைகள் வந்து ஏற்றுமதி பண்றாங்க, இல்லை வேற வேற பயன்பாட்டுக்கு அனுப்புறாங்க. நம்ம என்ன சார் பண்ணணும்? இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து இது மாதிரிக்காக தான் இப்போ போட்டிருக்கிறோம். இதில் இருந்து வர்ற அதுக்கு அடுத்ததாக நம்ம ஃபர்தராக டெவலப் பண்ணுறப்போ இது வந்து நம்ம அரசு மூலிகை பண்ணைக்கு விற்பனை செய்கிற மாதிரியான ஒரு திட்டம் இருக்குது. அதுக்கான நடவடிக்கைகள் தொடக்கப்படும் இனிமேல்.